ராகவனின் வீடு முழுவதும் எல்லையற்ற சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் வீட்டில் இருந்த யாருக்குமே கண்களில் துளி கூட தூக்கம் வரவில்லை. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் விடியற் காலை சுப முகூர்த்தத்தில் வைஷ்ணவி இந்த ஊர் காரை வீட்டின் மகாராணியாக வெற்றி செல்வனின் மனைவியாக போகிறாள் என்ற எண்ணமே அனைவரின் நெஞ்சிலும் ஒரு புதிய பரவசத்தை உண்டாக்கியிருந்தது. மறுநாள் விடியற் காலையிலேயே சுபமுகூர்த்தம் நடைபெறவிருந்ததால் அன்று மாலையிலேயே மணப்பெண் அழைப்பு மற்றும் திருமண மண்டபத்திற்கு குடும்பத்தோடு சென்று தங்குவதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் முழு வீச்சில் தொடங்கின. வாசலில் நின்றிருந்த ராகவன் தனது வேஷ்டியை சரி செய்தபடி, செடியா, பெண் அழைப்புக்கு போற கார்ல மல்லிகைப்பூவெல்லாம் சரியாவும் எடுப்பாவும் கட்டி முடிச்சிட்டாங்களாப்பா என்று கேட்டார். செழியன் கையில் இருந்த பட்டியலை சரிபார்த்தபடி ஓடி வந்து, எல்லாம் பக்காவா ரெடிப்பா, மண்டபத்துல நமக்கான ரூம்களும் தயாராயாச்சு, சமையல் கட்டுல சாப்பாட்டு வேலை மட்டும் விறுவிறுப்பா நடக்குதுப்பா என்று ஓடி ஓடி பதிலளித்தான். அவன் வியர்வை வழிய ஓடுவதை பார்த்த மீனாட்சி, செழியா, கொஞ்ச நேரமாவது ஒரு ஓரமா உட்காருடா, காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கியே என்று பாசத்தோடு கடிந்து கொண்டார். செழியன் தன் முகத்தை துண்டால் துடைத்து கொண்டு முகம் நிறைய பெருமிதத்தோடு சிரித்தான். என் செல்ல தங்கச்சி வைஷுவோட கல்யாணமா இது, இன்னைக்கு நான் முன்னாடி நின்று ஓடாம வேற யார் ஓடுவாங்க என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு பாசமுள்ள அண்ணனின் அளவற்ற பாசமும் ஆழமான நெகிழ்ச்சியும் மறைந்திருந்தது. அதே நேரத்தில் வீட்டின் மேல்மாடி அறையில் தோழிகள் ஹரிணி, நித்யா மற்றும் தங்கை கீர்த்தி ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து வைஷ்ணவியை மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். அவளது நெற்றியில் சிறிய சிவப்பு பொட்டை வைத்துவிட்டு நித்யா தன் புருவங்களை உயர்த்தி, ஏய் வைஷு மேடம், நாளைக்கு காலையில வெற்றி என உன் கழுத்துல தாலியை கட்டினதும் நீ மிஸ்ஸஸ் வெற்றி செல்வன் ஆகிடுவியேடி என்று கிண்டல் செய்தாள். வைஷ்ணவி தன் கூந்தலை அசைத்து, டே நித்யா, வாய முடுடி என்று வெட்கத்தில் முகம் சிவக்க ஹரிணி கலகலவென சிரித்துவிட்டு, அடேங்கப்பா, இப்பவே முகம் இப்படி தக்காளி பழம் மாதிரி வெக்கத்துல செவந்து போகுதேடி, நாளைக்கு மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரும்போது என்ன பாடுபட போறியோ என்று சொல்ல அந்த அறையே பெண்களின் கலகலப்பான சிரிப்பொலியால் நிறைந்தது. சிறிது நேரத்தில் வழக்கப்படி மணப்பெண்ணை முதலில் கோவிலுக்கு அழைத்துச் சென்று வணங்கி வர அனைவரும் தயாரானார்கள். பூரண மணப்பெண் அலங்காரத்தில் கண்ணை பறிக்கும் அட நீல நிற பட்டு புடவையில் தலை நிறைய மணக்கும் நாட்டு மல்லிகை பூவை சூடியபடி மெதுவான எட்டுக்களை எடுத்து வைத்து அறையை விட்டு வெளியே வந்தாள் வைஷ்ணவி. அவள் படியில் இறங்கி வந்த அந்த காட்சியை கண்ட மீனாட்சியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. என் செல்ல பொண்ணுக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்து நிற்கிறாளே என்று நெகிழ்ச்சியோடு சொன்னார். ராகவன் தனது மூக்கு கண்ணாடியை துடைத்தபடியே சில நொடிகள் தனது ஆசை மகளை அமைதியாகவும் பெருமையோடும் பார்த்து கொண்டிருந்தார். செழியன் உடனே அந்த சூழலை மாற்ற எண்ணி, அம்மா, தயவு செஞ்சு இப்பவே அழுகாச்சி சீனா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு முகூர்த்தத்துல தாலி கட்டும்போது என்ன பண்ணுவீங்க என்று காலாய்த்தான். அந்த நொடியில் அனைவரும் கலகலவென சிரித்து விட்டார்கள். கோவிலில் முறைப்படி பூஜைகளும் தீபாராதனைகளும் நிறைவடைந்தன. அதற்கு பிறகு ரோஜா மற்றும் மல்லிகை பூக்களால் நந்தவனம் போல அலங்கரிக்கப்பட்ட காரில் வைஷ்ணவியை அமர வைத்தார்கள். ஊரில் இருந்த பெரியவர்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், சென்னை கல்லூரி நண்பர்கள் என அனைவரும் அணிவகுத்து மண்டபத்தை நோக்கி கிளம்பினார்கள். திருமண மண்டபத்தின் பிரதான முகப்பு வாசலில் மங்கள நாதஸ்வரமும் தவில் இசையும் வானதிர முழங்கிக் கொண்டிருந்தன. மண்டபம் முழுவதும் வண்ண வண்ண சீரியல் விளக்குகளாலும் தென்னை ஓலை தோரணங்களாலும் பல வண்ண மலர் அலங்காரங்களாலும் கண்கவர் சொர்க்கபுரியாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. அங்கே மாப்பிள்ளை அறைக்கு வெளியே ஏற்கனவே கம்பீரமாக வந்து நின்றிருந்தான் வெற்றி செல்வன். பளிச்சென்று தூய வெள்ளை நிற பட்டு வேஷ்டி, உடலோடு கச்சிதமாக பொருந்தி நின்ற சந்தன நிற பட்டு சட்டை, கம்பீரமான ஒரு முறுக்கு மீசையோடு ராஜ கலையோடு நின்று கொண்டிருந்தான். அவன் அருகே நின்றிருந்த அன்பு செல்வன் அவனது தோளை தட்டி, அண்ணே, இன்னும் கரெக்டா 2 நிமிஷத்துல வைஷ்ணவி அண்ணியோட காரு வாசலுக்கு வந்துடும் என்று சிரித்தான். வெற்றி செல்வன் தன் சட்டை காலரை சரி செய்து, அதுக்கு பின்னடா அன்பு என்றதும் அன்பு தன் தலையை சொரிந்து, பின்ன என்ன அண்ணே, அண்ணி வர்றாங்கன்னு சொன்னதுக்கே உங்க முகத்துல இவ்வளோ பெரிய ஆர்வமும் காதலும் அப்பட்டமா தெரியக்கூடாதுல்ல என்று நக்கலாக கலாய்க்க வெற்றி செல்வன் தன் தம்பியை பொய்யாக முறைத்து பார்த்தான். அந்த நேரத்தில் மண்டபத்தின் முகப்பு வாசலில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கார் வந்து நின்றது. முன்னால் நின்ற உறவினர்கள் வழியை விட காரின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டு நீலப்பட்டு புடவை சரி செய்தபடி தலை குனிந்து காரை விட்டு மெதுவாக வெளியே இறங்கினாள் வைஷ்ணவி.
அவள் காலடி எடுத்து வைத்து வெளியே வந்த அந்த ஒற்றை நொடி வாசலில் நின்றிருந்த வெற்றி செல்வனின் பார்வை அங்கே சுற்றிலும் கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மனிதர்களின் நடமாட்டத்தையோ நாதஸ்வரத்தின் இரைச்சலையோ அந்த பிரம்மாண்ட அலங்காரங்களையோ கொஞ்சமும் கவனிக்கவில்லை. அந்த பெரும் கூட்டத்திலும் சத்தத்திலும் பரபரப்பிலும் அவனது கண்கள் கண்டது அந்த ஒற்றை தேவதையான வைஷ்ணவியை மட்டுமே. அவனது பார்வை அவள் மீதே அத்தனை அழுத்தமாக நிலைத்து நின்றுவிட்டது. வைஷ்ணவியும் தனது மெல்லிய பார்வையை தற்செயலாக நிமிர்த்தி பார்த்தாள். அங்கே வெற்றி செல்வன் உலகத்தையே மறந்து தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் வெட்கத்தின் உச்சத்துக்கே சென்று அவனது தீவிரமான காதல் பார்வையை தாங்க முடியாமல் உடனே தனது பார்வையை தரைக்கு தாழ்த்தி கொண்டாள். அண்ணன் உலகத்தையே மறந்து வைஷ்ணவியை வெறுத்து பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அன்பு செல்வன் நைசாக வெற்றியின் காதருகே வந்து கிசுகிசுத்தான். அண்ணே, கொஞ்சம் ஊர் ஜனங்க முன்னாடி சாதாரணமா பாருங்கண்ணே என்றான். டேய், இப்ப நான் என்னடா பண்ணேன் என்று கேட்க, அதானே பெரிய பிரச்சனையே, வேற எதையுமே பார்க்காம அண்ணியை மட்டுமே இப்படி முழுசா முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்று சொல்லி அன்பு சிரிக்க வெற்றிக்கு வெட்கம் தலைக்கு ஏறியது. மண்டபத்திற்குள் நுழைந்த அடுத்த கணமே கல்லூரி நண்பர்கள் பட்டாளம் வைஷ்ணவியை சூழ்ந்து கொண்டு கலாட்டாவை தொடங்கியது. ராகுல் தன் கைகளை விரித்து, ஹேய் வைஷு, இன்னைக்கு நைட்டு தான் உன்னோட லாஸ்ட் நைட்டு சுதந்திரம். நாளைக்கு காலையில முகூர்த்தம் முடிஞ்சதுல இருந்து வெற்றி அண்ணனோட ரூல்ஸ் மட்டும் தாண்டி செல்லுபடியாகும், பார்த்துக்கோ என்று வம்பிழுத்தான். வைஷ்ணவி சிரித்து கொண்டே, முதல்ல உன்னை தான் மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பணுண்டா ராகுல் என்று பதிலடி கொடுத்தாள். அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அந்த கூட்டத்திற்கு சற்று தள்ளி ஒரு தூணின் ஓரமாக நின்று இந்த அழகான காட்சிகளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவன் அருகே மெதுவாக நடந்து வந்து நின்றாள் ஹரிணி. என்ன கார்த்தி, கூட்டத்துல கலக்காம ரொம்ப அமைதியா தனியா நிக்கிற என்று கேட்டாள். கார்த்திக் தன் முகத்தில் ஒரு உண்மையான முதிர்ச்சியான புன்னகையை வரவழைத்து, ரொம்ப நல்லா இருக்குடி ஹரிணி, நம்ம வைஷு அவ வாழ்க்கையில அத்தனை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்காடி. ஒரு நல்ல நண்பனா எனக்கு அது மட்டும் போதும் என்றான். அவன் பேசிய அந்த வார்த்தைகளில் வழிந்த பெருந்தன்மையும் மன முதிர்ச்சியையும் கண்டு ஹரிணி மனதார நெகிழ்ந்து போனாள். இரவு நேரம் மெல்ல மெல்ல ஆழமாகிக் கொண்டே சென்றது. மண்டபத்தின் பிரதான ஹால் முழுவதும் விருந்தினர்களின் வருகையாலும் கலகலப்பாலும் நிறைந்திருந்தது. ஒரு புறம் செழியன் சமையல் பந்தி வேலைகளை மேற்பார்வையிட்டு ஓடிக்கொண்டிருந்தான். மற்றொரு புறம் குடும்ப பெரியவர்களான சண்முகமும் ராகவனும் வந்து சேர்ந்த வெளியூர் உறவினர்களை உபசரித்து கொண்டிருந்தார்கள். மீனாட்சியும் லட்சுமியும் வாசலில் நின்று தாம்பூலம் கொடுத்து அனைவரையும் வரவேற்று கொண்டிருந்தனர். அந்த அமைதியான நள்ளிரவு வேளையில் மண்டபத்தின் மேல்மாடி பால்கனியில் குளிர்ந்த தென்றல் காற்றை வாங்கியபடி தனியாக நின்றிருந்தாள் வைஷ்ணவி. அப்போது அவளது கையில் இருந்த அலைபேசி அழகிய ரிங்டோனோடு அதிர்ந்தது. திரையில் மின்னியது வெற்றி காலிங். அவள் தன் பவள உதடுகளில் மலர்ந்த சிரிப்போடு அழைப்பை ஏற்றி தனது காதில் வைத்தாள். என்ன மாப்பிள்ள சார், 2 பேருமே ஒரே மண்டபத்துக்குள்ள தான் இருக்கோம், இதுலயும் இன்னும் விடாம ஃபோன் பண்ணி பேசுறீங்களே என்று குறும்பாக கேட்டாள். மறுமுனையில் இருந்த வெற்றி செல்வன் கம்பீரமாக சிரித்தான். வைஷு, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டி. என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு நீல கலர் பட்டு புடவையில மணப்பெண்ணா இந்த மண்டபத்துக்குள்ள நீ கால் எடுத்து வச்சு இறங்கி வந்தப்போ நிஜமாவே நீ அவ்வளோ அழகா மின்னுனடி வைஷு என்று அவன் அத்தனை காதலோடு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவி அடுத்த சில நொடிகள் நாணத்தில் பேச்சற்று முற்றிலும் மௌனமானாள். பிறகு தன் தொண்டையை சரி செய்து கொண்டு, அட என்னங்க நீங்க, இதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா என்று செல்லமாக சினுங்கினாள். இல்லடி வைஷு, நாளைக்கு காலையில உன் கழுத்துல நான் முறைப்படி தாலியை கட்டுற வரைக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோடி. ஏன்னா இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப இஷ்டப்பட்டு மனசார ஆசைப்பட்டு சம்பாதிச்ச ஒரே பொக்கிஷம் நீ மட்டும் தாண்டி வைஷு என்று தன் இதய காதலை அப்பட்டமாக கொட்டி முடித்தான். அவன் பேசிய அந்த உன்னதமான வார்த்தைகள் வைஷ்ணவியின் இதயத்தை அத்தனை ஆழமாக தொட்டு அவளது நெஞ்சை வேகமாக துடிக்க வைத்தது. நீங்க நாளுக்கு நாள் ரொம்ப ஓவரா போறீங்க வெற்றி செல்வன் என்று அவள் வெட்கத்தோடு முணுமுணுத்தாள். வெற்றி செல்வன் மனதார சிரித்து, நான் இன்னும் ஓவரா போகலடி வைஷு, இப்பதான் நம்ம வாழ்க்கையோட காதல் அத்தியாயமே ஆரம்பிச்சிருக்குது என்றான். மண்டபத்திற்குள் திருமண மகிழ்ச்சியும் உற்சாகமும் எல்லைகளை தாண்டி உச்சகட்டத்தில் களை கட்டியிருந்தது. ஆனால் அதே நள்ளிரவு நேரத்தில் திருமண மண்டபத்தின் பிரதான வாசலுக்கு வெளியே இருள் சூழ்ந்த சாலையின் ஒரு ஓரத்தில் கருப்பு நிற கார் ஒன்று நின்றிருந்தது.
அந்த காருக்குள் கண்களில் அனல் பறக்க வன்மத்தோடு அமர்ந்திருந்தாள் பிரியா. மண்டபத்தின் அலங்கார விளக்குகளையும் அங்கே ஒலித்து கொண்டிருந்த மங்கள இசையையும் வெறித்து பார்த்தவள் தனது போனை விரல்களால் நசுக்குவது போல இறுக்கமாக பிடித்தாள். தனது பற்களை நரநரவென கடித்து கொண்டு விஷமத்தனமாக முணுமுணுத்தாள். நாளைக்கு விடிய காலையில உங்களுக்கு கல்யாணமா? இந்த பிரியாவை ஏமாத்திட்டு இந்த கல்யாணம் அவ்வளோ சுலபமா நடந்து முடிஞ்சிடும்னு மட்டும் காணவள கூட நினைக்காத வெற்றி செல்வன். மண்டபத்திற்குள் அளவற்ற ஆனந்தமும் காதலும் பொங்கி வழிந்து கொண்டிருக்க, மண்டபத்திற்கு வெளியே அந்த திருமண பந்தத்தை அடியோடு வேறிருக்க துடிக்கும் ஒரு கொடூரமான சதிப்புயல் இருளுக்குள் மிக வேகமாக உருவெடுத்து கொண்டிருந்தது. அதிகாலை 4 மணி. வீரனூர் கிராமத்தின் விடியற்காலை பனிமூட்டம் மெல்ல விலகி கொண்டிருக்க, திருமண மண்டபமே உறக்கத்தை மறந்து விழித்து கொண்டு விழாக்கோலம் பூண்டிருந்தது. மண்டபத்தின் முகப்பில் நாதஸ்வரமும் தவில் இசையும் மங்களகரமாக மனதை உருக்கும் ராகங்களில் மெல்லிய ஒளியில் முழங்கிக் கொண்டிருந்தன. சமையல் கட்டு பகுதியிலிருந்து சுட சுட பாயாசத்தின் மனமும் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையின் வாசனமும் சாம்பாரின் நறுமணமும் மண்டபம் முழுவதும் பரவி மூக்கை துளைத்தது. உறவினர்களின் கலகலப்பான பேச்சு சத்துக்களும் பட்டுப்புடவைகளின் சலசலப்புகளும் அங்கும் இங்கும் ஓடி வேலை செய்யும் வேலைக்காரர்களின் சுறுசுறுப்பும் என மண்டபம் முழுக்க அசல் கல்யாண கலை கட்டி திருவிழாவாக காட்சியளித்தது. மண்டபத்தின் ஹாலில் நின்றிருந்த சண்முகம் வேட்டியை மடித்து கட்டியபடி, டே அன்பு, முகூர்த்த மாலை எல்லாம் பூக்கடைக்காரங்கிட்ட இருந்து வந்துடுச்சாடா? தட்டில் வச்சு பூசாரிகிட்ட கொடுத்துட்டீங்களா என்று கணீர் என்ற குரலில் கத்தினார். அன்பு செல்வனோ பட்டு வேஷ்டியை தூக்கி பிடித்தபடியே ஓடி வந்து, அப்பா எல்லாம் பக்காவா ரெடியா இருக்குப்பா. மாப்பிள்ளை அழைப்புக்கான பூ மாலை, சந்தனம், பன்னீர், சொம்புன்னு எல்லாமே மேடைக்கு போயாச்சு. நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இருங்கப்பா என்று சிரித்தான். அதே நேரத்தில் மண்டபத்தின் பிரதான முகப்பு வாசலில் பட்டு வேஷ்டி சட்டையோடு நின்றிருந்த செழியனும் கார்த்திக் ஓரமாக நின்று கொண்டு விடியற் காலையிலேயே வந்து இறங்கும் உறவினர்களையும் கிராமத்து பெரியவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது செழியன் மெதுவாக திரும்பி மண்டபத்தின் உள்ளே பார்த்தான். அங்கே வைஷ்ணவியின் புகைப்படங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. செழியன் ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டுவிட்டு, டே கார்த்திக் என்றதும் கார்த்திக் திரும்பி, என்ன செழியன்? செழியன் முகத்தில் ஒரு பாசமுள்ள அண்ணனின் நெகிழ்ச்சி தெரிந்தது. நேத்து வரைக்கும் என் தங்கச்சி வைஷு சின்ன புள்ள மாதிரி என் கூட சண்டை போட்டுட்டு வீட்டுல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாடா. ஆனா இன்னைக்கு அவ கல்யாண பொண்ணா இந்த மண்டபத்துல தாலி கட்டிக்க போறா. மனசுக்குள்ள ஏதோ சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயம் ஒரு பாரமாவும் இருக்குதுடா என்று தன் மனதில் இருந்ததை சொன்னான். கார்த்திக் அவனது தோளில் வாஞ்சியோடு கை வைத்து அழுத்தியவன், அதுதாங்க வாழ்க்கை. காலம் உருண்டு போறதே தெரியாது செழியா. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம வெற்றி செல்வன் அத்தனை தங்கமான ஆம்பளை. வைஷுவ அவரோட கண்ணின் இமை போல தான் உசுருக்கு மேல வச்சு ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு என்று ஆறுதலாக சொன்னான். செழியன் மனநிறைவோடு தலையசைத்தான். அந்த நேரத்தில் மண்டபத்தின் முகப்பு வாசலில் ஒரு கருப்பு நிற கார் வந்து சீறி நின்றது. காரின் கதவு திறக்கப்பட உள்ளிருந்து இறங்கி வந்த பெண்ணை பார்த்த அடுத்த வினாடியில் கார்த்திக்கின் முகமும் செழியனின் முகமும் சற்றே அதிர்ச்சியிலும் இறுக்கத்திலும் மாறியது. இறங்கி வந்தவள் வேறு யாருமல்லை, பிரியா. அவள் எவரையும் சட்டை செய்யாமல் முகத்தில் ஒரு விதமான ஆத்திரத்தோடும் வேகத்தோடும் நேராக மண்டபத்திற்குள் நுழைய முயன்றாள். அவள் காலடி எடுத்து வைத்த அடுத்த கணமே கார்த்திக் மின்னல் வேகத்தில் முன்னால் வந்து அவளது வழியை மறித்து நின்றான். ஒரு நிமிஷம் பிரியா, நில்லு என்று தன் குரலை அழுத்தமாக்கி கூறினான். பிரியா தன் புருவங்களை சுருக்கி, கார்த்திக் வழி விடு. நான் இந்த நேரத்துல வெற்றி செல்வனை உடனே பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு என்று அவசரப்படுத்தினாள். அருகில் நின்ற செழியன் தனது மீசையை வருடி கொண்டு, கல்யாண முகூர்த்த நேரத்துல மாப்பிள்ளை கிட்ட உனக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு என்று கராராக கேட்க, பிரியா தன் உதட்டை சுழித்து, அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியை மட்டும் முதல்ல இங்க கூப்பிடுங்க என்று திமிரோடு கத்தினாள். அதே நேரத்தில் மாப்பிள்ளை அறையிலிருந்து வாசலை நோக்கி கம்பீரமான எட்டுக்களை எடுத்து வைத்து வெளியே வந்தான் வெற்றி செல்வன். அவனது முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை. பட்டு வேஷ்டி சட்டையோடு கம்பீரமான ஆளுமையோடு வந்து நின்றவன், என்ன விஷயம் பிரியா? இந்த காலையில நேரத்துல இங்கு வந்து நிக்கிற என்று தன் கணீர் என்ற குரலில் கேட்டான். பிரியா அவனை பார்த்தாள். அவனது கம்பீரமான தோற்றமும் முகத்தில் வழிந்த அந்த புது மணமகன் பொலிவும் அவளது நெஞ்சில் ஏதோ செய்தது. வெற்றி, நான் உங்ககிட்ட தனியா சில நிமிஷங்கள் பேசணும் என்று குரலை தனித்து கேட்டாள்.
வெற்றி செல்வன் தனது உதடுகளில் ஒரு மெல்லிய முதிர்ச்சியான புன்னகையை தேக்கி வைத்து கொண்டு, என்ன விஷயமா இருந்தாலும் நீ இங்க எங்க எல்லார் முன்னாடியுமே பேசலாம் பிரியா, சொல்லு என்றான். இல்ல வெற்றி, இது நம்ம 2 பேருக்குமான தனிப்பட்ட விஷயம், நாம தனியா தான் பேசணும் என்று பிரியா பிடிவாதம் பிடிக்க, வெற்றி செல்வன் சற்றும் தயங்காமல், முடியாது பிரியா என்று ஆணித்தரமாக மறுத்தான். அவனது குரலில் அசைக்க முடியாத உறுதி ஒலித்தது. என்னை மட்டுமே முழுசா நம்பி எனக்காக ஒரு பொண்ணு உள்ள மணப்பெண் அலங்காரத்துல உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு தெரியாம அவளோட மனசு நோகும்படியா இந்த வெற்றி செல்வன் யார்கிட்டயும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமும் பேச மாட்டேன் என்று வெற்றி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பிரியாவின் முகம் ஆத்திரத்திலும் அவமானத்திலும் சுண்டி போய் வெளுத்தது. அவள் பற்களை கடித்து கொண்டு, வெற்றி, இன்னும் முகூர்த்த நேரம் முடியல, இந்த கல்யாணத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வெற்றி, நீங்க அவசரப்பட்டு இன்னொருத்தியை தேர்ந்தெடுக்கிறீங்க என்று விஷமத்தனமாக பேசினாள். வெற்றி செல்வனின் கண்கள் ஒரு நொடியில் அனலாக குளிர்ந்தன. அவனது குரலில் கம்பீரம் கொப்பளித்தது. பிரியா, யோசிக்க வேண்டிய நேரமெல்லாம் முடிஞ்சு பல மாசம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஊர் ஜனங்க முன்னாடி நின்னு நீ ஒரு ரோபோட்டு ஆம்பளை தானான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி என்னை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போனியே, அன்னைக்கே உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த அத்தியாயம் முழுசா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வெற்றி செல்வனோட வாழ்க்கையிலையும் மனசுலையும் வைஷ்ணவி மட்டும்தான் இருக்கா. அவளை நம்ப வச்சு, அவளோட அப்பாவை அம்மாவை அண்ணனை நம்ப வச்சு, ஊர் பெரியவங்களை எல்லாம் சாட்சியா வச்சு நான் இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து நிக்கிறேன். அந்த வைஷ்ணவியோட நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு இந்த வெற்றி செல்வன் எந்த காலத்திலையும் தரம் தாழ்ந்து போக மாட்டான் என்று முகத்தில் அறைந்தார் போல ஆணித்தரமாக சொல்லி முடித்தான். அங்கே அடுத்த சில நொடிகள் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. கார்த்திக் பிரியாவை நோக்கி ஒரு அடி முன்னால் வந்து, பிரியா, வைஷு இப்ப ரொம்ப ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கா. அவளோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்காம இங்க இருந்து கிளம்புங்க என்றான். செழியனும் அமைதியாக அதே சமயம் அழுத்தமாக சொன்னான். பிரியா, இதுக்கு மேல இங்க நின்று எந்த பிரச்சனையும் பண்ணாம நீயே மரியாதையா போயிடு. பிரியாவின் முகத்தில் தான் அடைந்த படுதோல்வி அப்பட்டமாக தெரிந்தது. வெற்றி செல்வனின் கண்களில் தெரிந்த அந்த அசைக்க முடியாத நேர்மையும் வைஷ்ணவி மீதான அசைக்க முடியாத காதலும் தன்னால் இந்த திருமணத்தை ஒருபோதும் அசைக்கவே முடியாது என்பதை அவளுக்கு புரிய வைத்தது. அவள் அடுத்த சில நொடிகளில் வெற்றி செல்வனையே இமைக்காமல் பார்த்தாள். பிறகு ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தலையை குனிந்தபடி காரை நோக்கி விறுவிறுவென நடந்து சென்று ஏறி பறந்து மறைந்தாள். அவள் சென்ற பிறகுதான் வாசலில் நின்றிருந்த அனைவரும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை விட்டார்கள். வெற்றி செல்வன் தன் சட்டையை உதறிவிட்டு, சரி செய்யா கார்த்திக், வாங்க கல்யாண வேலையை பார்ப்போம் என்று கம்பீரமாக உள்ளே நடந்தான். சிறிது நேரத்தில் திருமண மண்டபத்தின் பிரதான சுபமுகூர்த்த மேடையில் மணமகன் அலங்காரத்தில் கம்பீரமாக வந்து அமர்ந்தான் வெற்றி செல்வன். பட்டு வேஷ்டி, பட்டு செட்டை, நெற்றியின் நடுவே சந்தன கீற்றும் குங்கும போட்டும் கழுத்தில் மாலை என ஒரு ராஜகலையோடு அமர்ந்திருந்தான். மேடைக்கு கீழே நின்றிருந்த லட்சுமியின் கண்கள் தன் மூத்த மகன் மணமேடையில் அமர்ந்திருப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீரால் பூரித்து போயின. என் தங்கமான பையன் இன்னைக்கு மாப்பிளைய மணமேடையில ராஜா மாதிரி உட்கார்ந்திருக்கான் என்று தனது சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டார். அருகில் நின்ற சண்முகம் முகம் நிறைய பெருமையோடு அமைதியாக சிரித்தார். அதே நேரத்தில் மண்டபத்தின் மறுபக்கத்தில் உள்ள மணப்பெண் அறையில் வைஷ்ணவி தனது திருமண அலங்காரத்தில் முழுமையாக தயாராகி கொண்டிருந்தாள். அடர் சிவப்பு மற்றும் தகதகத்துக்கும் தங்க ஜரிகை இழைத்த காஞ்சிபுரம் கூரைப்பட்டு புடவை, கழுத்து நிறைய பாரம்பரிய அட்டிகை மற்றும் தங்கச்சங்கிலி நகைகள், அவளது நீண்ட அடர்த்தியான கூந்தலில் அடுக்கடுக்காக சூடப்பட்ட நாட்டு மல்லிகைப்பூ, முகத்தில் மென்மையான ஒப்பனையோடு கைகளில் மருதாணி சிவப்போடு ஒரு தேவதையைப் போல அத்தனை பேரழகோடு ஜொலித்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அவளது அழகை பார்த்த ஹரிணி தன் வாயை பிளந்து கொண்டு நின்றாள். அடடே நித்யா, இங்க வந்து பாரடி, நம்ம வெற்றி அண்ணன் இன்னைக்கு இந்த அழக பார்த்தாருன்னா ஆளு மொத்தமா அவுட் ஆகிடுவாருடி என்று வியந்து சொன்னாள். நித்யா சிரித்து கொண்டு, ஏண்டி ஹரிணி அப்படி சொல்ற? பின்ன என்னடி, இவ அழக பார்த்ததும் அந்த முரட்டு மனுஷனுக்கு பேச்சே வராம அப்படியே சில மாதிரி நிக்க போறார் பாரு என்று சொல்ல அறையில் இருந்த பெண்கள் அனைவரும் கலகலவென சிரித்தார்கள். வைஷ்ணவி மட்டும் தன் வெட்கத்தை தாங்க முடியாமல் தலை குனிந்து முகம் சிவந்தாள். அந்த மங்களகரமான வேளையில் மேடையில் இருந்த கோவில் தலைமை ஐயர் மைக் வழியே மணப்பெண்ணை முறைப்படி மேடைக்கு அழைச்சிட்டு வாங்கப்பா, முகூர்த்த நேரம் வந்தாச்சு என்று உரத்த குரலில் அறிவித்தார்.
அடுத்த நொடியில் மண்டபத்தில் இருந்த அத்தனை சொந்த பந்தங்களின் பார்வைகளும் ஒரு சேர மணப்பெண் அறையின் வழியை நோக்கி திரும்பின. மேலதாளங்கள் முழங்க தோழிகள் ஹரிணியும் நித்யாவும் இருபுறமும் தாங்கி பிடிக்க, நாணத்தோடு தலை குனிந்து மெதுவான எட்டுக்களை எடுத்து வைத்து மேடையை நோக்கி நடந்து வந்தாள் வைஷ்ணவி. அவள் மணமேடையின் படியில் காலடி எடுத்து வைத்த அந்த ஒற்றை நொடி மேடையில் அமர்ந்திருந்த வெற்றி செல்வன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளை பார்த்த அந்த அடுத்த வினாடியில் வெற்றி அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனது விழிகள் இமைக்க கூட மறந்துவிட்டன. சுற்றிலும் இருந்த உலகமே ஒரு நொடி ஸ்தம்பித்து போனது போல உணர்ந்தான். அவன் உலகத்தையே மறந்து வைஷ்ணவியே வெறித்து பார்த்ததை கவனித்த தம்பி அன்பு செல்வன் நைசாக அவனது காதருகே குனிந்து கிசுகிசுத்தான். வெற்றியண்ணே, கொஞ்சம் வாயை மூடுங்கண்ணே, ஆச்சரியத்துல வாய் திறந்துகிட்டே இருக்கு பாருங்க என்று கிண்டலாக சொன்னான். அருகில் நின்றிருந்த கார்த்திக் கூட அவனது பேச்சை கேட்டு சிரித்தான். ஆனால் வெற்றி செல்வனின் தீவிரமான காதல் பார்வை மட்டும் வைஷ்ணவியிடமிருந்து ஒரு அணு அளவு கூட நகரவே இல்லை. வைஷ்ணவியும் மேடையில் அவன் அருகே வந்து அமர்ந்ததும் மெதுவாக தனது பார்வையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் முன்பு இருந்த எந்த ஒரு பயமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. தனது கணவனாக வரப்போகும் இந்த கம்பீரமான மனிதன் மீது கொண்ட அளவற்ற மரியாதையும் அசைக்க முடியாத ஒரு புதிய நம்பிக்கையும் காதலும் மட்டுமே பிரகாசமாக மின்னியது. மண்டபத்தில் நாதஸ்வரமும் தவிலும் உச்சக்கட்ட வேகத்தில் ஒலிக்க ஆரம்பிக்க, ஐயர் பிறகு தட்டில் இருந்த மங்களகரமான மாங்கல்யத்தை எடுத்து இரு குடும்பத்து பெரியவர்களிடமும் காட்டி ஆசிர்வாதம் வாங்கி வெற்றி செல்வனின் கைகளில் கொடுத்தார். மாப்பிள, கெட்டி மேளம் கொட்டும்போது தாலியை கட்டுங்கப்பா என்று ஐயர் கூறியதும் வெற்றி செல்வனின் பலமான கரங்களுக்குள் அந்த புனிதமான தங்கத்தாலி வந்து சேர்ந்தது. ராகவன், மீனாட்சி, சண்முகம், லட்சுமி, செழியன், அன்பு செல்வன், கவிதா, கார்த்திக் என மண்டபத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களின் விழிகளும் அத்தனை பக்தியோடும் ஆவலோடும் அந்த தாலியின் மீதே குவிந்திருந்தது. வைஷ்ணவி தனது கண்களை மென்மையாக மூடிக்கொண்டாள். அவளது இதயம் ஒரு பெரிய பரவசத்தில் துடித்தது. அடுத்த நொடி கெட்டிமேளம் நாதஸ்வரத்தின் மங்கள ஓசை விண்ணை பிளக்க, வெற்றி செல்வன் தனது இரு கரங்களாலும் அந்த தங்க திருமாங்கல்யத்தை எடுத்து வைஷ்ணவியின் அழகிய கழுத்தில் வைத்து முதல் முடிச்சை அத்தனை உரிமையோடும் காதலோடும் போட்டான். அவனது தங்கை கவிதா அடுத்த 2 முடிச்சுகளையும் போட்டு மாங்கல்ய தாரணத்தை நிறைவு செய்தாள். மண்டபம் முழுவதும் கூடியிருந்த அத்தனை மனிதர்களும் எழுந்து நின்று அர்ச்சனை, மைக் தூவி ஆசிர்வாதம் செய்தார்கள். மேடையின் மீது வாசனை மலர்களும் மஞ்சள் அச்சதையும் வான்மழையாக பொழிந்து தள்ளியது. மீனாட்சியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய ராகவன் தனது கண்களை துடைத்து கொண்டு நெகிழ்ந்தார். செழியன் தன் தங்கையை பார்த்து முகம் நிறைய பூரிப்போடு சிரித்தான். கார்த்திக் தன் மனதார கைகளை தட்டி வாழ்த்தினான். லட்சுமி வானத்தை நோக்கி தன் கைகளை கூப்பி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். அந்த மங்களகரமான வினாடியில் ஊரறிய உலகறிய வேத மந்திரங்கள் சாட்சியாக வெற்றி செல்வனும் வைஷ்ணவியும் கணவன் மனைவியாக அதிகாரப்பூர்வமாக இணைந்தார்கள். சடங்குகள் முடிந்து அச்சதை விழுந்த பிறகு வைஷ்ணவி மெதுவாக தனது இமைகளை திறந்து கழுத்தில் மின்னிய திருமாங்கல்யத்தை தொட்டு பார்த்துவிட்டு தனது கணவனை நிமிர்ந்து பார்த்தாள். வெற்றி செல்வன் தனது உதடுகளில் உலகத்தையே வென்ற பெருமித புன்னகையோடு அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவளது காதருகே மிக நெருக்கமாக குனிந்து அவளுக்கு மட்டுமே கேட்கும் மெல்லிய குரலில் சொன்னான். இப்போ இந்த ஊரே பார்க்க அதிகாரப்பூர்வமா நீ என் பொண்டாட்டி ஆயிட்டடி வைஷு. அவன் அத்தனை காதலோடு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணத்தில் வைஷ்ணவியின் கன்னங்கள் இரண்டும் இருட்டிலும் மின்னும் அளவுக்கு செக்கச்சவேல் என சிவந்து போயின. அவளது உதடுகளில் ஒரு பேரழகான வெட்க புன்னகை மலர்ந்தது. மண்டபம் முழுவதும் குடும்பத்தாரின் சிரிப்பொலியும் அளவற்ற மகிழ்ச்சியும் வாழ்த்தொலிகளும் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் வெற்றி செல்வன் மற்றும் வைஷ்ணவி ஆகிய இருவரின் உண்மையான ஆழமான அழகான காதல் வாழ்க்கை அத்தியாயம் இப்பொழுதுதான் இந்த மங்களகரமான நொடியில்தான் தன் உண்மையான பயணத்தை தொடங்கவிருக்கிறது. கெட்டிமேளம் என்ற மங்கள வாத்தியங்கள் பின்னை பிளக்கும் முழக்கமும் பவள மல்லிகை பூக்களின் மனம் கமழ கூடியிருந்த நூற்றுக்கணக்கான சொந்த பந்தங்களின் ஆசிர்வாதமும் ஒரே நேரத்தில் சங்கமிக்க வெற்றி செல்வன் தனது பலமான கரங்களால் வைஷ்ணவியின் கழுத்தில் அந்த தங்க திருமாங்கல்யத்தை கட்டி முடித்த அந்த புனிதமான நொடியில் அந்த திருமண மண்டபமே ஒரு மாபெரும் தெய்வீக திருவிழா கோலமாக அதிர்ந்து போனது. மங்கள நான் சூட்டப்பட்ட அந்த காட்சியை கண்ட மேடையில் அமர்ந்திருந்த பெற்றோர் நெஞ்சங்கள் பூரித்து போயின.
மணமேடையின் ஒரு புறத்தில் நின்றிருந்த மீனாட்சியின் கண்ணில் ஆனந்த கண்ணீரால் பனித்தன. தன் செல்ல மகளின் கைப்பிடித்து வளர்த்து ஆளாக்கிய அந்த தாய் தன் மகள் மணமகளாய் அமர்ந்திருப்பதைக் கண்டு உருகி போனார். ராகவனின் முகத்தில் பல மாதங்களாக இருந்த அத்தனை குடும்ப பொறுப்புகளும் சுமையின் பாரமும் நீங்கி ஒரு நிம்மதியான பெருமூச்சு வெளிப்பட்டது. அதே போன்று மாப்பிள்ளை வீட்டின் சார்பில் மணமேடையின் மற்றொரு பக்கத்தில் பெருமிதத்தோடு நின்றிருந்த சண்முகமும் லட்சுமியும் தங்களின் மூத்த மகன் இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைப்பதைக் கண்டு மன நிறைவோடு புன்னகைத்தார்கள். பல வருடங்களாக குடும்பத்திற்காகவே உழைத்து ஓய்ந்த தங்கள் மகனின் வாழ்வில் இன்று உண்மையான சந்தோஷம் மலர்ந்திருப்பதை எண்ணி அந்த தாய் நெஞ்சம் தழும்பினார். மண்டபத்தின் முதல் வரிசையில் நின்று கொண்டிருந்த அண்ணன் செழியன் தன் தங்கை வைஷ்ணவியை பெருமையோடு பார்த்து தன் உதடுகளில் பூரிப்பான சிரிப்பை உதிர்த்தான். அவன் அருகே நின்ற கார்த்திக் கூட எந்த விதமான மறைமுக ஏக்கமும் இல்லாமல் மனதார கைகளை தாட்டி அந்த தம்பதியினரை வாழ்த்தினான். மங்கள நான் சூட்டப்பட்ட பிறகு ஐயர் குங்குமத்தட்டை எடுத்து நீட்டினார். மாப்பிள, பெண்ணுக்கு உங்க கையால குங்குமம் வைங்கப்பா என்று ஐயர் கூறியதும் வெற்றி தன் விரல்களால் குங்குமத்தட்டிலிருந்து சிறிதளவு மென்மையாக எடுத்தான். வைஷ்ணவி லேசாக தனது தலையை தாழ்த்தி நாணத்தால் கன்னங்கள் சிவக்க கண்களை மூடிக்கொண்டாள். அவன் தனது விரலால் அவளது நெற்றியின் உச்சி வகட்டில் அந்த குங்குமத்தை வைத்த அந்த வினாடியில் வைஷ்ணவியின் இதயம் தன் கட்டுப்பாட்டை மீறி தடதடவென அதிவேகமாக துடிக்கத் தொடங்கியது. அருகில் அமர்ந்திருந்த அன்பு செல்வன் வெற்றியை பார்த்து நக்கலாக கிசுகிசுத்தான். அண்ணே, இப்போதான் நீங்க முழுசான ஒரு கல்யாண மாப்பிள்ள குடும்பஸ்த மாதிரி பக்காவா மாறி இருக்கிறீங்க என்றதும் வெற்றி அவனை ஒரு முறை முறைத்து பார்க்க மண்டபத்தில் இருந்தவர்கள் அதை ரசித்து சிரித்தார்கள். ஆனால் வைஷ்ணவி மட்டும் தன் வெட்கத்தை மறைக்க முடியாமல் நிலத்தை பார்த்து கொண்டே அங்கே வெட்கத்தில் உருகினாள். சரி, மணமகள் இருவரும் எழுந்து வாங்க, அக்னியை சுத்தி வலம் வரணும் என்று ஐயர் கட்டளையிட வெற்றி செல்வன் கம்பீரமாக எழுந்து நின்றான். பிறகு தன் மனைவியை பார்த்து பரிவோடு தனது வலது கையை நீட்ட சுற்றிலும் ஆயிரக்கணக்கான சொந்த பந்தங்கள் பார்த்து கொண்டிருக்கவே வைஷ்ணவி ஒரு சிறிய தயக்கத்தோடு தன் கையை நீட்டுவதை லேசாக தாமதித்தாள். அவளது அந்த தயக்கத்தை பார்த்த வெற்றி செல்வன் மிகவும் மென்மையான குரலில் வா வைஷு என்றான். அவன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்குள் இத்தனை நாளாக அவர்கள் வளர்த்து வந்த காதலும் இனி அவளை தன் முழுமையான உரிமையாக்கிக் கொள்ளப் போகின்றான் என்ற அசைக்க முடியாத ஆளுமையும் முழுமையாக அடங்கியிருந்தது. அவளும் மெல்லமாக தனது மென்மையான கையை அவனது பலமான கைகளுக்குள் நடுக்கத்தோடு வைத்தாள். அடுத்த நொடி இருவரும் கைகளை பற்றியபடியே அந்த அக்னியை சுற்றி வலம் வர ஆரம்பித்தார்கள். அக்னி குண்டத்தை சுற்றி அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவர்களின் கடந்த கால தயக்கங்களையும் சந்தேகங்களையும் அழித்து இனி வரவிருக்கும் ஒரு அழகான புதிய வாழ்க்கையின் விடியலை குவித்தது. அவர்களை பார்த்து கொண்டிருந்த செழியனுக்கு ஏனோ திடீரென கண்கள் கலங்கிவிட்டன. அருகில் நின்ற கார்த்திக் அவனது தோளை தட்டி, என்ன செழியா, ஏன் திடீர்னு கண் கலங்குறீங்க என்று கேட்க செழியன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைத்தான். ஒண்ணுமில்லடா கார்த்திக், நேத்து வரைக்கும் என் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த என் குட்டி தங்கச்சி இன்னைக்கு வேற ஒருத்தனோட வாழ்க்கை முழுசும் ஜோடியா போறாளேன்னு நினைக்கிறப்ப ஒரு அண்ணனா மனசு நெகிழுதுடா என்றான். கார்த்திக் அவனது தோளை பற்றி குலுக்கி, கவலைப்படாதீங்க செழியா, வெற்றி அவளை ஒரு கண் மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு என்று தேற்றினான். அக்னி வலம் வந்து முடித்ததும் ஐயர் வெள்ளி மெட்டிகளை தட்டில் எடுத்து கொடுத்தார். மாப்பிள, பொண்ணு காலில் இந்த மெட்டிய போட்டு விடுங்க என்றார். இறுதிச் சடங்கு வரவிருப்பதை அறிந்த வைஷ்ணவியின் முகம் முழுவதும் செக்கச்செவியலென சிவந்து காது வரை நாணம் பரவியது. கூட்டத்தில் நின்ற ராகுல் உடனே தன் நண்பர்களை பார்த்து, அடடே, தியேட்டர்ல மெயின் சீனே இப்பதான் வருது என்று உரக்க கூற ஹரிணி அவனது தோளில் ஓங்கி ஒரு அடி கொடுத்து, டே சும்மா இருடா என்று அதட்டினாள். மண்டபமே சிரிப்பலையில் குலுங்கியது. வெற்றி செல்வன் வைஷுவின் காலில் மண்டியிட்டு கீழே அமர்ந்த வைஷ்ணவியோ வெட்கத்தால் தன் முகத்தை ஏம்போ திருப்பிக் கொள்ள முயன்றாள். அவன் வைஷுவின் அழகிய பாதத்தை மென்மையாக தன் கைகளில் ஏந்தி கொண்டு மிகவும் கவனமாக அந்த வெள்ளி மெட்டியை அவளது கால்விரலில் அணிவித்தான். அந்த நொடி அவனது விரல்கள் அவளது காலில் பட்ட அந்த சிறிய ஸ்பரிசத்தில் வைஷ்ணவியின் உடலெங்கும் ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு ஓடியது. வெற்றி மெதுவாக தன் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான். இருவரின் விழிகளும் நேருக்கு நேராக சந்தித்தன. உதட்டசைவில் அவன் அவளிடம்,
என்ன மேடம், ரொம்ப வெக்கமா என்று கேட்க, வைஷ்ணவி அவனது பார்வையை தாங்க முடியாமல் உடனே தன் பார்வையை திருப்பிக் கொண்டு ஒண்ணுமில்ல என்று முணுமுணுத்தாள். அதை அருகில் இருந்து பார்த்த ஹரிணி, அட பாவிங்களா, நாங்க எல்லாரும் இங்க உங்களை சுத்தி தான் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கூற, வைஷ்ணவி தன் முகத்தை தன் சேலை தலைப்பால் மூடிக்கொண்டு சிரித்தாள். திருமண சடங்குகள் அனைத்தும் நிறைவடைந்த பிறகு மேடையிலேயே அமர்ந்திருந்த மணமக்களை வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்யும் படலம் தொடங்கியது. உறவினர்களும் கிராமத்து பெரியவர்களும் வரிசையாக மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி சென்றனர். முன்னால் வந்து நின்ற பெரியவர் ஒருவர், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நீங்க 2 பேரும் 100 வருஷம் குலவிளக்கா நல்லா இருக்கணும் என்று மனதார ஆசீர்வதித்தார். வைஷ்ணவி உடனே அருகில் நின்றிருந்த தன் தாய் மீனாட்சியின் கைகளை பற்றி கொள்ள, மீனாட்சி தன் மகளின் கன்னத்தை தட்டி கொடுத்து, ரொம்ப சந்தோஷமா இருமா என்று தனது பாசத்தை வெளிப்படுத்தினார். அருகில் நின்றிருந்த ராகவன் மாப்பிளை வெற்றி செல்வனின் தோளில் அன்போடு கை வைத்து, மாப்பிள, நம்ம வைஷ்ணவியை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க என்றார். வெற்றி செல்வன் தன் மாமனாரை பார்த்து மரியாதையோடும் உறுதியோடும் புன்னகைத்து, கண்டிப்பா மாமா, எந்த குறையும் வைக்காம என் உயிரை விட மேலா பார்த்துப்பேன் என்றான். அவனது அந்த பதிலில் இருந்த நேர்மை ராகவனின் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகை வரவழைத்தது. அதே போன்று எதிரே அமர்ந்திருந்த சண்முகமும் லட்சுமியும் தங்களது மருமகளுக்கு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு மேடை முழுக்க கல்லூரி நண்பர்களின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது. ஹரிணி, நித்யா, ராகுல், அரவிந்த், கார்த்திக் என அனைவரும் மேடை ஏறி மணமக்களை சுற்றி நின்றார்கள். சரி, இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மணமக்கள் 2 பேரும் கேமரா பக்கம் பார்த்து ஒரு சூப்பரான போட்டோவுக்கு போஸ் கொடுங்க என்று போட்டோகிராஃபர் கூறியதும் வெற்றி செல்வன் உடனே கொஞ்சமும் தாமதிக்காமல் வைஷ்ணவிக்கு மிக அருகில் நெருக்கமாக சென்று நின்றான். வைஷு சுற்றிலும் உறவினர்கள் நிற்பதை பார்த்து சங்கடப்பட்டு, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வெற்றி, எல்லாரும் பார்க்கறாங்க என்று மெதுவாக முணுமுணுத்தாள். வெற்றி லேசாக சிரித்துவிட்டு, பார்க்கட்டும் டி, நான் என்ன ரோட்டோரமா நின்னுக்கிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி பக்கத்துல தானே நிக்கிறேன், அதுல என்ன தப்பு என்று கூலாக கேட்டான். ஹரிணி உடனே கையை தட்டி, அடேங்கப்பா, கல்யாணம் முடிஞ்சு 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாப்பிள செம்ம ஸ்பீடு என்று வம்பெடுக்க மண்டபம் முழுவதும் மீண்டும் சிரிப்பலை வெடித்தது. அப்பொழுது மண்டபத்தின் ஒரு மூலையில் வெளிச்சம் படாத இருண்ட பகுதியில் நின்று கொண்டு இந்த முழு திருமண காட்சிகளையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா. அவளது முகத்தில் இருந்த அந்த வன்மம் இப்பொழுது முற்றிலுமாக மறைந்து போய் ஒரு பெரும் தோல்வியும் ஏமாற்றமும் மட்டுமே எஞ்சியிருந்தது. வெற்றியின் முகத்தில் ததுமி வழிந்த அந்த எல்லையற்ற சந்தோஷத்தையும் வைஷ்ணவியின் கண்களில் மின்னிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் பார்த்த பிறகு அவளது மனம் ஒரு முடிவுக்கு வந்தது. இவர்கள் இருவரையும் இனி இந்த உலகத்துல யாராலும் பிரிக்கவே முடியாது என்று தன் மனதிற்குள்ளேயே முணுமுணுத்தவள் தனது கண்களில் வழிந்த ஈரத்தை துடைத்து கொண்டு அமைதியாக அங்கிருந்து திரும்பி விடைபெற்று சென்றாள். அவளது கடந்த கால பிடிவாதமும் வன்மமும் அங்கே முற்றிலும் தோல்வியை சந்தித்து விழுந்திருந்தது. மேடையின் மீதும் வெற்றியும் வைஷ்ணவியும் கேமராவை பார்த்து புன்னகையோடு போஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சுற்றிலும் மங்கள வாத்தியங்கள் முழங்க சொந்த பந்தங்களின் வாழ்த்தொலிகள் விண்ணை எட்ட அவர்கள் இருவரின் மனதிலும் ஓடிய ஒரே எண்ணம் இது மட்டுமே, இனி நம்முடைய வாழ்க்கை அது நம் இருவருடையது மட்டுமே என்று.